திவ்யா, உங்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். இது உங்களுக்கு தான். ஐயோ, என் கவிதை. அந்த பில்டிங் தாண்டி கீழே விழுந்துருச்சுங்க. சாரிங்க. என்னங்க நீங்க 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள இத்தனை சாரி கேக்குறீங்க? இல்ல, நான் தான் சரியா பிடிக்காம. அது ஜஸ்ட் வெறும் பேப்பர் தாங்க. உங்களை பத்தி இங்க இருக்கு. நான் வேணும்னா சொல்லட்டா? கற்பனை நிஜமாகும் என என் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் என் கண் முன் நீ. இது நிஜமா கனவா இன்னும் விளங்கவில்லை. இப்படி ஒரு பேரழகு எப்படியும் சாத்தியமில்லை. நீ கனவா நிஜமா? உன்னை பார்த்த முதல் நொடி தலை சுற்றி போனது. கிள்ளி பார்த்தேன், கிறக்கம் குறைந்தது. நீ நிஜம். உன்னை படைக்க அந்த பிரம்மன் எத்தனை ஜென்மம் தவம் இருந்தானோ. உன்னிடம் மயங்கி என் மனம் முழுவதும் உனக்கு இடம் கொடுத்துவிட்டு உன் இதயத்தில் சிறு இடம் தேடி அலையும் அகதி நான். விரல்களுக்கிடையே இடைவெளி எதற்காக என வெகு நாளாய் யோசித்திருந்தேன். உன் விரல் கோர்த்து உறவாடவே அந்த இடைவெளி என இப்போது உணர்ந்தேன். இதுவரை கனவில் உன்னோடு வாழ்ந்த நாட்கள் போதும். நிஜத்தில் என் தலைமுறை காக்க தலைமகளாக வருவாயா? தாயை தாண்டிய அன்பு இந்த பிரபஞ்சத்திலே இல்லை. தாயையும் தாண்டிய அன்பை நான் தருவேன். என் கரம் பிடித்து வா கண்ணே. கடவுளை மிஞ்சி உன்னை நான் காப்பேன். உங்க கம்பெனி இயர்லி டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும்? அது ஒரு 20-30 crores வரும். ஓ, என் கவிதை எப்படி இருந்துச்சு? 20-30 crores-னா ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? ப்ராஃபிட் அது ஒரு 10-15% வரும். 10-15னா என்ன அவாய்ட் பண்றாங்க? ஒருவேளை நான் சொன்ன கவிதை முக்கியம் இருந்திருக்குமோ? சத்யா, எவனோ கவிதைன்னு சொல்லி மொக்கே எதை எழுதி வச்சுன்னு இருக்கிறான். அதை பச்சிட்டு நீ ஏன் இப்படி யோசிச்சுன்னு இருக்கிற? ஆமா, முதல்ல அது கவிதையே இல்லடா. கவிதைன்னு சொல்லிட்டு எவனோ கதை எழுதி வச்சிருக்கான், அதை போய் படிச்சுட்டு இருக்கு பாரு. அவன் கவிதை எழுதியிருக்கானோ கதை எழுதியிருக்கானோலாம் எனக்கு தெரியாதுடா. ஆனா ரொம்ப உணர்வு பூர்வமா எழுதியிருக்கான். தாய்க்கும் மேலான அன்பை தருவேன். என்ன வரி பிச்சுட்டான்ல. இவனை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவளாதான் இருப்பா. ஆஹா, இரும்பிலே ஒரு இதயம் முளைத்தது, பாறையிலே ஒரு பூ பூத்தது, சத்யாக்குள் ஒரு காதல் உதித்தது. கவிதை கவிதை. இப்ப எதுக்கு அவனுங்களை மிரட்டுற? காதல் கீதலுங்கிறான். ஆமா, எவனோ இந்த கவிதையை ரசிக்கிறனா காதல் மூடு வந்துருச்சுதான் அர்த்தம். நீங்களா எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? எனக்கு அந்த கன்றாவியெல்லாம் எந்த காலத்திலயும் வராது. காதலு கீதலுன்னு இனிமே எவனாவது என்கிட்ட பேசுனீங்க சா வச்சிருவேன். கவிதை பேப்பரை கசக்கி தூக்கி எரிச்சிட்டு போவான்னு பார்த்தா பாக்கெட்ல வச்சுட்டு போறா. அப்பனா என்ன அர்த்தம்? அதுக்கு அதான். சரிப்பா, கிளம்பலாம். அம்மா, அப்போ நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க. பாப்பா விளங்கிடும். கிளம்பும் போதே பூனை கத்துது. வந்ததும் கரண்ட் போச்சு. இப்ப பூனை கத்துது. வந்ததுல இருந்து எல்லாமே அபசகுணமாவே நடக்குது. அம்மாடி, பூனை பசியில கத்துது, அது எப்படி அபசகுணமாகும்?
சொல்லு. என்னாச்சு பேபி? கால் பண்ணியிருந்த, திரும்ப கால் பண்ண அட்டன் பண்ணல. ஏன் என்ன பார்ட்டில தனியா விட்டுட்டு போன? ஐயோ, அது வந்து அன்னைக்கு நான் அன்னைக்கு எல்லாரும் குடிச்சிட்டு கும்மாலத்துல இருந்தாங்க. அந்த மாதிரி இடத்துல என்ன ஏன் தனியா விட்டுட்டு போன பாலா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு பேபி? அதை இப்போ கேட்டு நீ என்ன செய்ய போற? ஐ ஹேட் யூ. திவ்யா, ப்ளீஸ் திவ்யா. இனிமே என்ன பார்க்க வராத, எனக்கு கால் பண்ணாத. உன் மூஞ்ச பார்க்கிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்ல. இனிமே நீ யாரோ நான் யாரோ. போனை வை. திவ்யா, திவ்யா ப்ளீஸ். சூப்பர் டி. அழகா பாலாவை கட் பண்ணிட்டியே. இவ்வளவுதான் உன் லவ்வா? எனக்கு எப்பவுமே என் ஃபியூச்சர் தான் முக்கியம். அப்போ இத்தனை நாள பாலாவோட பேசினது பழகுனது? இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீ கிளம்பு. ச்சே. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நல்ல வேலை, உங்க ரெண்டாவது பொண்ண வீட்ல இல்லாம பாத்துக்கிட்டீங்களே. ஜானகி, இப்படி எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க போற? கடைசி வரைக்கும் இப்படி ஒரு பொண்ணே இல்லைன்னு மறைச்சு கல்யாணத்தை நடத்திடுவியா? வேற வழி இல்ல அத்தை. ஏன்? ஓ, விடு சத்யா, உங்க அம்மா தான் அப்படி சொன்னுச்சு. இந்த உலகத்துல வேற யார் இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன்டா. நான் இப்படிதான் சொல்லிட்டு போயினே இருந்திருப்பேன். ஆனா என் அம்மா அப்படி சொன்னதாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. என்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லுதுடா. ச்சே, அப்படி என்னடா நான் பண்ணிட்டேன்? எங்க அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா வரணும்னு நான் நினைச்சேன். அதை புரிஞ்சுக்காம நான் என்னவோ என் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி எனக்கே தெரியாம நிச்சயதார்த்தம் பண்றாங்கன்னா என் அம்மா என்னை பத்தி என்னதான் நினைச்சுன்னு இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லடா. என்னை கண்டா யாருக்குமே பிடிக்காதான் எங்க அம்மா சொல்லுது. என்னடா? ஹாய்.